அடுத்தது இந்த ராகுகேது பயிற்சின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி ஆகுது. மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும், அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறதுனால கிட்டத்தட்ட ராகு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு வராரு, ஜென்மத்துக்கு வராரு. ஏன்னா எப்பவுமே ஜென்ம ராகுவாக இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், ஜென்ம குருவாக இருக்கட்டும், ஜென்ம கேதுவாக இருக்கட்டும், அது நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா ஜென்ம கேதுன்றவர் எப்படின்னா கெடுப்பலன் கொடுப்பார். அது மாதிரி ஜென்ம ராகுன்றவர் கண்டிப்பாக பழமொழி சொல்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே பள்ளத்தில் தள்ளி விட்டுருவார். திடீர்னு பார்த்தா நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதாவது சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. அதனால் இந்த உடைய ராகு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இல்லை. உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த உறவுகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும். எப்படி சொல்கிறது, அதாவது சன்னியாசியாக இருந்தவங்களுக்கு சம்சாரி ஆகலாம், சம்சாரியாக இருந்தவங்களுக்கு கண்டான்றது அவங்களுக்கு ஒரு குடும்பஸ்திரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு உறவு, ஏதாவது ஒரு நட்பு, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு கட்டன்றது ஒரு நண்பர்கள் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா புதன் வந்து புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன். இந்த மே மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மகர லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில், சித்திரை மாதம் கட்டன்றது 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மே மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவது 11வது ராசி தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். குருவுடைய பார்வை 5, 7, 9. குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டான்றது ரிஷப ராசியில் இருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட 2026வது வருஷம் 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் இடமாக பார்க்க போகிறார். அப்போ குரு பகவான் 5, 7, 9ஆம் இடம் 3 இடத்த குரு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பார்க்கும்போது புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது குழந்த பாக்கியம் தடையாக இருந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்திர காரகன். அப்படிங்கும்போது நமக்கு குருவே நமக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்குறவரை குரு பகவான் தான். அதனால தான் எங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைனா கூட ஐயா எங்களுக்கு எதாவது குரு பார்வை இருக்குதா, குரு பலம் இருக்குதா, எனக்கு எதாவது குழந்த பாக்கியம் இருக்குதா, எனக்கு குரு நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்த பாக்கியம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆசைக்கு பெண் இருந்து ஆண் இல்லையா, அதாவது ஆள்றதுக்கு ஆண் இருந்து ஆசைக்கு பெண் இல்லையா, நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வாரிசு கண்டிப்பாக நான் சொல்கிறது மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக 2026 6வது மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார வரைக்கும் உங்களுக்கு குரு உங்கள் ராசி பார்ப்பார். அதனால் புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குரு பார்வை 7ஆம் இடமா, ஏன்னா 5ஆம் இடமா பார்த்திங்கன்னா துலா ராசியும், 7ஆம் இடமா பார்த்திங்கன்னா தனுசு ராசி பார்க்குறாரு. அதே மாதிரி 7ஆம் இடமா பார்க்குறதுனால திருமண யோகம் ஏற்படலாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக ஏற்படும். திருமண தடையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு விலகி உங்களுக்கு அளவுக்கு மாங்கல் யோகம் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது நாகதோஷம் இருக்குதா, செவ்வாதோஷம் இருக்குதா, தாரதோஷம் இருக்குதா, அந்த மாதிரி ஏதாவதுன்றது வந்து காலசர்ப்ப தோஷம் இருக்குதான்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு தோஷங்கள் இருக்கிறதுனால கூட திருமணம் தடையாகலாம். அப்படி தோஷங்கள் இல்லை, உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு மாறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். இதில் மாற்றம் கிடையாது. திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். இதில் மாற்றம் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால அடுத்தது இந்த ராகுகேது பயிற்சின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி ஆகுது. மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும், அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறதுனால கிட்டத்தட்ட ராகு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு வராரு, ஜென்மத்துக்கு வராரு.
ஏன்னா எப்பவுமே ஜென்ம ராகுவாக இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், ஜென்ம குருவாக இருக்கட்டும், ஜென்ம கேதுவாக இருக்கட்டும், அது நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா ஜென்ம கேதுன்றவர் எப்படின்னா கெடுப்பலன் கொடுப்பார். அது மாதிரி ஜென்ம ராகுன்றவர் கண்டிப்பாக பழமொழி சொல்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே பள்ளத்தில் தள்ளி விட்டுருவார். திடீர்னு பார்த்தா நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதாவது சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. அதனால் இந்த உடைய ராகு பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி கேதுவுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி பார்த்தோன்னா கலஸ்திர கேதுவாக வராரு. நிறைய பேருக்கு மாங்கல்யத்தில் நிறைய குழப்பங்கள் கொடுத்துருவார். அதனால் திருமணம் பேசிட்டிங்களா, கை நடிச்சிட்டிங்களா, பத்திரிக்கை அடிச்சிட்டிங்களா, பந்தல் போட்டு ஊருக்கு கூப்பிட்டிங்களா, திருமணமாய் தாலி கட்டி முடிச்சு வர வரைக்கும் தன் வாய் வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த கலஸ்திர கேது என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு சிக்கல் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மேச ராசியில் சூரிய பகவான் வந்து உச்சத்திலையும், அடுத்தது ரிஷப ராசியில் வந்து குரு பகவான் நட்பாகவும், அதே மாதிரி கடக ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அடைஞ்சும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் கேது பகவான் நட்பாகவும், மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சனியும் ராகு நட்பாகவும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு புதன் பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவதுன்றது மீன ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து அதாவதுன்றது ரிஷப ராசிக்கு அதாவது மேச ராசிக்கு வந்துடுவார். அப்போ அந்த மேச ராசிக்கு வந்து ஆல்ரெடி சூரியன் இருக்கிறதுனால சூரியனும் புதனும் ஒன்றா சேரும்போது அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகம் கொஞ்சம் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், இப்போ வீட்டுக்கு தேவையான ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரின்றது ஒரு கட்டன்றது ஆடம்பர பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து வாங்கணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு தோணும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு 50,000 நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், 1 லட்ச ரூபாய்க்கு பிளான் போடுவோம். ஏன்னா இந்த பாதசனி என்ன பண்ணுவார்னா நம்மளை ஏதாவது ஒரு வகையில் கொண்டு போய் நம்மளை மாட்டி விட்டுருவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு அதை வச்சுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த புதன் ஆதித்ய யோகம் சேரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியம் செய்யலான்ற மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த 7ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு மேச ராசியில் இருந்துட்டு 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த ரிஷப ராசிக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது அந்த புதன் பகவான் வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போய் அடுத்தது 4ஆம் இடத்துல போய் 23ஆம் தேதி போய் உட்காரும் பொழுது அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த உறவுகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, அதாவது சன்னியாசியாக இருந்தவங்களுக்கு சம்சாரி ஆகலாம், சம்சாரியாக இருந்தவங்களுக்கு கண்டான்றது அவங்களுக்கு ஒரு குடும்பஸ்திரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு உறவு, ஏதாவது ஒரு நட்பு, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு கட்டன்றது ஒரு நண்பர்கள் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா புதன் வந்து புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன். அவர் வந்து 4ஆம் இட சுகஸ்தானத்திலவே உட்காரும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு உறவுகள் உங்களுக்கு அமைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் 15ஆம் தேதி வரைக்கும் மாதத்தில் சரிபாதி ஃபஸ்ட்டு 15 தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் தான் இருப்பார். கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல உங்களுக்கு சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த 15 நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த சூரிய பகவான் மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது உண்மையாலுமே உங்களுக்கு வந்து தொழிலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். தைரியத்தை கொடுக்குறாருல்ல, கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாமா, இல்லை ஏதாவது செஞ்சால் நமக்கு நல்லா இருக்குமா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அசையாத சொத்துக்கள் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அசையாத சொத்துன்னா என்ன, அதாவது இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, காடுகரை தோட்டத்துறவுன்னு வாங்குறது, வீடு கட்டுறது, அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, சொத்து வாங்குறது, கல்யாணம் பண்ணுற வயசில் இருந்தால் கல்யாணம் பண்ணுறது, இது எல்லாமே நல்லது. அதை தவிர நான் வந்து போர் போடுறேன், கிணறு வெட்டுறேன், கூட்டுத்தொழில் பண்ணுறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன், 10 ரூபாய்க்கு வட்டி கூட்டு பணம் பெருக்கிறேன், வண்டி வாகனம் ஓட்டி சம்பாரிச்சிட்றேன், இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது
நல்லது. அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டிரைவராக இருக்கிறவங்களுக்கு, வண்டி வாகனத்தில் ஓடிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது. ஏன்னா சனி முடிகிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக நமக்கு நல்லது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயன்றது வந்து பார்க்கும்போது இந்த மாதம் 31 தான் அதாவதுன்றது சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பார்க்கும்போது நீச்சம் அடைஞ்சுதான் அந்த இடத்துல உச்சம் அடைஞ்சுதான் உட்காந்துருப்பார். 2வது வீடு, 2ஆம் வீடுன்னு சொல்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம். அப்போ படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் கவனமெல்லாம் கொஞ்சம் சிதறும். அதாவது நம்ம விடிய படிச்சுட்டு விடிஞ்சனடை படிச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் மைண்ட் செட்டு கண்டிப்பாக கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்தில் தான் இருக்குது. இதை தவிர குடும்பத்துக்குள்ளாரன்றது சுக்கிர பகவான் வந்து உச்சப்பட்டு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது வாங்கலாமா மாற்றலாமான்னா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதை நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக உங்களுடைய நேரத்துக்கு இப்போ நல்லது. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் பகவான் 2 பயிற்சியாகிறாரு. அதே மாதிரி சூரியன் பகவான் இடையில ஒரு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் மாத கடைசியாக ஆகிறாரு. இதுக்கிடையில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த மாதிரி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளவு அமைதி, பொறுமை, நிதானமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதாவது நமக்கு எது வேண்டாம் ஆகாது அப்படி நினைக்கிறோமோ அதுதான் சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்கிற மாதிரி நமக்கு வேண்டாம் தேவையில்லை நினைக்கிறது பின்னாடி நமக்கு உதவும், யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல. கொடுத்துருந்தா 950 வருஷம் போகட்டும் நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பாதச்சனி இருக்கிறதுனால கவனமாக செயல்பட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நிமிஷம் சிக்னலுக்கே நின்று நிதானமாக யோசித்து போகும்போது நம்மளோட லைஃப் இல்லைங்களா இன்னும் 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லது. எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பயப்பட தேவையில்லை. உங்களோட கமிட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எடுத்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.